ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு புதினா ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அலசி வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 400 கிராம் அரிசியை 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையானது ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் என்னென்ன சேர்த்து அரைச்சிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற புதினாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயை உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 பச்சை மிளகாய் நம்ம அங்கே தாளிக்கிறதுக்கும் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 2 பச்சை மிளகாய் உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகு சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சட்னி மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புதினா, பச்சை மிளகாய், மிளகை கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். இது 12 லிட்டர் குக்கர் கொடுத்த பேன் ஃப்ரீ பேன் தான். நான் வெஜிடபிள் பிரியாணிலாம் செய்யறதுக்கு இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா வெறும் எண்ணெயே சேர்த்துக்கிட்டு நம்ம செய்யலாம். இப்போ சூடாகட்டும். நெய் சூடாகிடுச்சு. நம்ம ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் வதங்கட்டும். ஆனியன் ஓரளவு வதங்கிடுச்சு. கோல்டன் கலரில் தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். புதினா சட்னி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி இன்னும் சேர்த்துக்கலாம். ஒன்று, 2, 3, 4. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளருக்கு இந்த அளவு உப்பு போடுவேன். அப்புறம் இன்னொரு டம்ளருக்கு இந்த அளவு உப்பு போடுவேன். நம்ம புதினாவில் வேறு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அளவு தெரியாதுன்னா புதினாவில் உப்பு போடாமல் அரைச்சிட்டு நீங்கள் இதில் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பட்டாணியை கழுவி அதில் சேர்த்துடலாம். இப்போ புதினா ரைஸ்க்கு நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம பட்டாணியை சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சு அலசிட்டு வடிகட்டி வச்சுருக்க அந்த பட்டாணியை சேர்த்துடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கலாம். ஏன்னா பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. அதனால் ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பட்டாணி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன். நல்லா அதில் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாம். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் உள்ளே இழுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் வச்சிடலாம். நான் குடிக்கிறதுக்கு போட்டு வச்சு தண்ணியை தூக்கி வச்சு தான் தம் வைப்பேன்.
இப்போ இந்த அளவு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ ஒரு நம்ம கிளறி விட்டுட்டு இந்த மேலே வந்து வெயிட் வச்சுக்கலாம். அதாவது குதிரை வச்ச தண்ணி தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து மூடி போட்டு விசில் விடுறதா இருந்தால் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம், நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற தண்ணியை எடுத்து இது மேலே வெயிட் வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம் 5 நிமிஷம். இப்போ குக்கர் மேலே தண்ணியை வெயிட் வச்சுட்டு அடுப்பை வந்து நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இது 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே ரைத்தாவுக்கு ஆனியன் கட் பண்ணிவிட்டு வந்துட்டு போகிறேன். ரைத்தாவுக்கு ஆனியன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த குண்டானை இறக்கிட்டு புதினா ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குண்டானை இறக்கி வச்சுட்டேன். இப்போ புதினா ரைஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புதினா ரைஸு நல்லா சூப்பராக வந்திருக்கு, பொலன்னு இருக்குது. இந்த புதினா ரைஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பித்தம், வாந்தி, மயக்கம் எல்லாத்தையுமே போக்கக்கூடியது. நம்ம களைப்பாக இருந்தோம்னா நம்மள ரெஃப்ரெஷ் ஆக்கும். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தா லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தா சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சேன். நம்மளோட புதினா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து இது மேலே வந்து போடலாம். என்னோடய குட்டீஸ் 2 பேருக்குமே முந்திரி பருப்பு பிடிக்காது, இப்போ எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க, அதனால் நான் போடல. இந்த புதினா ரைஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் குருமா வச்சு கூட சாப்பிட்லாம். நான் வந்து ஆனியன் ரைத்தா தான் வைக்க போகிறேன். இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புலன்னு வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.